இவங்க யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தோட பிஜேபி எம்பி. அவங்க வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்க. A resolution was passed in the law department in the year 12th January 1924 to the effect of nominating Thiru PM Kandasamy Moopanar to the Madras Legislative Council as representing the backward community of Devendra Kula Pallars, which proves that they were in the part of the backward class in 1924 AD. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லா டிபார்ட்மெண்ட்டில் 1924 ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, கந்தசாமி மூப்பனார் அவர்களை வந்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது மேல் சபை, அப்போ வந்து கீழ் சபை மேல் சபை 2 இருந்திருக்கு. அப்போ வந்து மேல் சபைக்கு வந்து கந்தசாமி மூப்பனாரை வந்து நாமினேட்டட் மெம்பர், அதாவது ஒரு மெம்பரை வந்து எலெக்ட் பண்ணியும் தேர்ந்தெடுக்கலாம், நாமினேட் பண்ணியும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி நாமினேட் பண்ணுறாங்க. அவர் வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் என்றால், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் கந்தசாமி மூப்பனார், பிற்படுத்தப்பட்ட தேவேந்திர திருக்குல பல்லர் வகுப்பை சார்ந்தவர் என்று அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெசல்யூஷன் போட்டாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. பல்லர்கள் வந்து தேவேந்திர திருக்குல பல்லர்கள் அந்த காலத்தில் 1925க்கு முந்தைய காலத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான் என்று உறுதியாக நம்மால் கூற முடியும் என்று இந்த அம்மா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பிஜேபி எம்பி இந்தியா ஃபுல்லாக, வேறு எல்லா ஸ்டேட்டில் இருக்கணும் பார்த்துருப்பான், உலகம் ஃபுல்லாக பார்த்துருப்பான். நம்மளை வந்து எஸ்சி கிடையாது, நம்ம பிசியில் தான் இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கே ஒரு பெரிய சல்யூட் நம்ம கொடுக்கணும். With such rich history, culture and lineage, it was a mistake of monumental proportions on the part of the Dadan rulers in the year 1927 to have mistakenly recommended to the British Council to include the Devendra Kulla Vellalar in the list of scheduled caste. இவ்வளவு பெயர், புகழ், பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் அனைத்திலும் சிறந்த பல்லர்களை இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எஸ்சி லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. 1927 அவங்களுக்கு சேர்ப்பதற்கும் யாரோ பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு வரலாற்று பெரும் பிழை அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. Government of India Act 1919. At that time, only taxpayers, landowners and educated people were allowed to vote. வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி படித்தவர்கள், லேண்ட், அதாவது நிலம் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் முறையாக வரி கட்டுறவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை கொடுக்குறாங்க. Government of India Act 1935, only 10% population of India were given voting rights. This community owned lands and even voted during the British Raj. Now, we should have never been included into SC category, said M. Thangaraja, the president of Devendra Charitable Trust. 1935 வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, 10%, அதாவது ஒரு 100 பேர்த்தில் 10 பேருக்கு தான் ஓட்டிங் உரிமை, மற்ற யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கும். இதில் பல்லர்களுக்கு அந்த காலத்திலேயே அவர்கள் நில உடைமையாக இருந்ததாலும் நன்கு படித்தவர்களாக இருந்ததாலும் அவங்களுக்கு வந்து அந்த காலத்திலேயே ஓட்டு உரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரலாறு. இதனால தான் தங்கராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து எஸ்சி பட்டியலில் வச்சதே பெரிய தப்பு அப்படின்னு தங்கராஜனா சொல்கிறதாகவும் இந்த அம்மா வந்து அந்த பில்லை படிக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை, நம்முடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பாராளுமன்றத்திலே ஒலித்து விட்டது. இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை அவங்களுக்கு, ஆனால் நமக்கு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அது வந்து 100% உண்மை. ஒவ்வொரு தேவேந்திரனுக்கும் அது கண்டிப்பாக தோணும். ஆனாலும் பாஜகவை மதிமுக கூட்டணியும் தோக்கடிக்கணும் நிறைய பேர் இங்கே இது பண்ணிக்கிட்டு வராங்க. அது நடக்கக்கூடாது. பிஜேபி வந்து நோட்டாவை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த முறை நமது பெயரை சொன்ன ஒரு காரணத்திற்காக அவர்கள் வந்து அந்த போட்டியிடுற எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும். அது வந்து பிஜேபியோட பெருமை, வெற்றி கிடையாது. அது வந்து என்னோட வெற்றி, நம்மோட வெற்றி. நம்ம பேரை சொன்ன ஒரு காரணத்தினால இந்த கட்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அந்த பெருமை யாருக்கு? உனக்கு தான் வரும், நமக்கு தான் வரும் அந்த பெருமை. சில பேர் தனியாக நிற்கிறது வந்து
இது கண்டிப்பாக ஓட்டை பிரிக்கிறது தான், கண்டிப்பாக ஓட்டு பிரிக்கும். அந்த கேப்பில் திமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிச்சா என்ன நடக்கும்னா, நம்மளுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக இவன் பரிந்துரை பண்ண மாட்டான். திமுக பண்ணுவாங்கிறீங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டான். பெரும் படையை திரட்டி போராட்டம் பண்ணோம். திருச்சி, திருநெல்வேலி, தேனி, மதுரை, எல்லா இடத்துலையும். இதில் ஒரு சின்ன நியூஸாவது போட்டான் நான் சன் டிவியில். நான் வெறும் 4 பேர் நிற்கான். அவன் வந்து வெள்ளாளன் பேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேர் நின்னதை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்னு போட தெரிஞ்ச திமுக உனக்கு பண்ண போகிறானா? நீ இன்னும் 50 வருஷம் பின்னாடி போகணுன்னு தான் அவன் நினைப்பான். கண்டிப்பாக அவன் பண்ண மாட்டான். ஒரு வேளை நம்ம கிருஷ்ணசாமி அண்ணனே ஜெயிச்சாலும், சிஎம்மாகவே ஆனாலும், அவரும் போய் பரிந்துரை தான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க தான் அதை நிறைவேற்றணும். திரும்பவும் பிஜேபிக்கு தான் போகும். அதுக்கு அப்படி ஒரு வேளை நடந்தால் இது நன்றி கெட்ட சமூகமாக பார்க்கப்படும். பிஜேபி வந்து நன்றி கெட்டவன் திரும்பவும் வந்திருக்கான் அப்படின்னு தான் நினைக்கும். அந்த பேருக்கு, அந்த இழி சொல்லுக்கு நீ ஆளாக போறியா? இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதுன்னா நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நமக்கு பெருமை இருக்குது, நம்ம உரிமையாக கேட்கலாம். ஈஸியாக பண்ணிடுவாங்க, ஈஸியாக நிறைவேற்றப்படும். இது பெரிய விஷயமே கிடையாது. உன்னை உலகத்துக்கு அறிய செய்த பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணியையும் நீ வந்து பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் பண்ணு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அவன் நமக்கு பண்ணால் நம்ம அவனுக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். சிம்பிள், முடிஞ்சது. பேச்சே கிடையாது. எல்லாரும் ஒன்றா நிற்கும்போது வந்து சேர்ந்து நின்றுருந்தால் எவ்வளோ பெரிய பலமாக இருந்திருக்கும் நமக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்நேரம் கிருஷ்ணசாமி அண்ணன் வந்து பாஜகவுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம், நாங்களும் கொடுக்குறோம், எங்களுக்கு பண்ணியிருக்காங்க, பட்டியல் வெளியேற்றத்தை பற்றியும் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ஆதரவு கொடுத்துருந்தா இந்நேரம் எவ்வளோ பலமாக இருந்திருக்கும், எவ்வளோ வீரியமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்மளோட அடுத்த படி ஏறுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே தனியாக நிற்கின்ற ஒரே பேரில் இதை அப்படியே மழுங்கடிச்சிருக்காரு. இது தப்பு. இந்நேரம் ஒன்றா நின்றிருந்தால் மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கும். கிருஷ்ணசாமி அண்ணன் சிஎம்மாகவே ஆனாலும் பட்டியல் வெளியேற்றத்திற்கு அவரால் பரிந்துரை தான் செய்ய முடியும். மேலே இருக்கிறவன் தான் அதை நிறைவேற்றணும். புரியுதா? அது எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போய் இழுத்துக்கிட்டு இருக்கணும்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு தடவை அண்ணன் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த தடவை அவர் ஜெயிச்சு சிஎம்மாகவே ஆகட்டும். இந்த வீடியோவோட அடுத்த பாகத்தில் வந்து ஏன் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன் கொடியங்குளம் பிரச்சனைக்கு அடுத்து ஒட்டுமொத்தமாக திமுகவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் திரும்பவும் அங்கே போடக்கூடாதுன்ட்டு ஃபுல் விளக்கம் இருக்குது. முழுவதும் பாருங்கள், தெளிவு பெறுங்கள். திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு அது முதல்ல இந்த மண்ணுக்கான கட்சி கிடையாது, அது தமிழர்களுக்கான கட்சி கிடையாது, அது தெலுங்கர்களுக்கான கட்சி. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்து வேரோடி மண்ணோடும் பிடுங்கி எரியப்பட வேண்டிய கட்சி. நமக்கு வேளாளர் பேரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இந்த வேளாளர் குரூப்ஸ் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் மொத்தமாக போய் இப்போ தஞ்சை அடைஞ்சிருக்குது எங்கன்னா திமுகவில் தான். இது தெரிஞ்சுமா நீங்கள் திமுக ஓட்டு போட போகிறீங்க? மூன்றாவது, திமுக வந்து இப்போ முழுக்க ஒரு கள்ளர் மறவர் கட்சியாக மாறி நிற்கிது. நீங்கள் கொடியங்குளம் பிரச்சனைக்கு அப்புறம் மொத்தமாக போய் திமுகவுக்கு போட்டீங்க. இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்படி முழுவதுமாக திமுக கள்ளர் மறவர் கட்சியாக மாறி நிற்கும் திமுகவை நீங்கள் ஆதரித்து அவனுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான், நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நீங்களே கொண்டு போடுறதும் ஒன்று தான். நான் இவ்வளோ தூரம் பேசுனது என் சமுதாய இளைஞர்கள் எல்லாருக்கும் புரியும். ஆனால் பெரியவர்கள், நீங்கள் காலங்காலமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் மாறி ஓட்டு போடணும் இந்த தடவை. ஏன்னா நமக்கு வேளாளர் பேரை கொடுக்கக்கூடாதுன்னு போட்டி போட்ட அம்முட்டு குரூப்ஸும் திமுகவில் போய் தஞ்சை அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் இன்னும் விவரம் தெரியாமல் திமுகவுக்கு தான் நான் போடுவேன், என் கை திமுகவுக்கு தான் ஓட்டை போடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து இவ்வளவு போராட்டம் பண்ணி இவ்வளோ உயிர் தியாகம் பண்ண மக்களுக்கு நீங்கள் திரும்பவும் திமுகவுக்கு போட்டிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நீங்கள் செய்கிற துரோகம் தான் அது. இதற்கு மன்னிப்பே கிடையாது. ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், தெளிவாக இருங்க. இந்த தடவை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் நம்ம ஓட்டு.
இந்த தடவை யார் தனியாக நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. ஓட்டு சிதறக்கூடாது. ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது. அதுதான் நம்மளோட நோக்கம். இந்த பிரைம் மினிஸ்டரோட அந்த 9 நிமிஷம் பேச்சு தான் இந்த மண்ணுக்கான விஷயம். நீங்கள் தேவேந்திரனா நான் நரேந்திரன் அப்படின்னு இந்த கம்யூனிட்டி தான் நெல்லை கண்டுபிடிச்சது. அந்த விஷயம் என்பது பிஜேபியை தமிழ்நாட்டில் காலை ஊனிருச்சு. அதாவது இன்னைக்கு எடப்பாடி அரசு நீடிக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டி தான் காரணம். அவங்க 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் தான் இந்த கவர்மெண்ட் நீடிக்குது. அதில் 5 சட்டமன்ற தொகுதி தேவேந்திரகுல வேளாளர் தொகுதி. அமமுகனா கள்ளர். நீங்க கொங்கு வேளாளர்னா எடப்பாடி, வன்னியர்னா பாமக, ரைட்டா? திமுக வந்து எல்லாம் அனைத்தும் சேர்ந்த கலவை. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து எடப்பாடி எதிர்ப்பலையில நம்ம வந்து கரையேறிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நினைப்பு தான் வச்சுக்கோங்களேன், ஸ்டாலின் உட்பட. இதுல என்னன்னா திமுகவில் கூட ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு கிடையாது. அழகிரியுடைய மனைவி வந்து இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவோ என்னமோ ஸ்டாலின் வந்து இந்த கம்யூனிட்டி கண்டுக்கவே இல்லை. கன்வர்ஷன்ஸு, இந்த ஜாதிக்கு மாறுறது, மதம் மாற்றம் என்பது முழுக்க முழுக்க சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு சுயமரியாதை சம்பந்தப்பட்ட தேவேந்திரா நரேந்திரா அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்றானா, அப்போ இவங்க எங்கே போனாங்க? சமூக நீதி காவலர்கள் திமுக எங்கே போச்சு? புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்டுகள் எங்கே போனாங்க? அந்த மக்கள் திரள் வந்து 600 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கதா சொல்லக்கூடிய ஒரு சின்ன அடையாளத்தை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அவங்களுக்கான கோரிக்கைகளை உருவாக்குறதுல இந்த போராளிகள்லாம் எங்கே போனாங்க? எதிரியோட ஒர்க் பிளான் என்ன? அப்புறம் புரிஞ்சுக்கலன்னா நீ எதுக்கு? நீ வேஸ்ட் தானே. நாயக்க மன்னர்கள் படையெடுப்புக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்யூனிட்டி வந்து தேவர் லேண்ட் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க லேண்ட்லெஸ் லேபராக ஆகுறாங்க. அந்த டைமில் தான் வந்து இவங்களுக்கு கோஆர்டினேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு கம்யூனிட்டி லிஃப்ட் ஆகுது, முக்குலத்தோர். அவங்க வந்து படை வீரர்களாகவும் படை காவலர்களாகவும் லேண்ட் ஹோல்டர்ஸாகவும் அவங்க டெவலப் ஆகுறாங்க. அப்போது இவங்களுடைய பேரலாக இருக்கக்கூடிய இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாமே போகுது. அது அப்படியே டிட்டோரியேட் ஆகி ஒரு 600 இயர்ஸில் 1950s வரும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட்ன்ற லெவலுக்கு கீழே இருக்காங்க. லேண்ட் ஹோல்டிங்ஸ் போகுது. இவங்களோட பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரிவர் பெட்லேயும் இருப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மேட்டூர் டு காவேரி கடல் கலக்கிற வரைக்கும், தாமிரபரணியோட ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும், வைகையோட ஸ்டார்டிங்லேருந்து முல்லை பெரியாறு, தேனி, திண்டுக்கல், அப்படி விருதுநகர் அது வரைக்கும் இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பள்ளத்தில் விவசாயம் பண்ணதுனால இவங்க பள்ளர்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட பேரலல் கம்யூனிட்டி யாருன்னா பள்ளின்னு அழைக்கப்படுற வன்னியர்கள். அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஹோல்டிங் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன் ஹோல்டிங்ஸ்லாம் இல்லாமல் 50s வந்து இவங்களுடைய டிட்டாரியேட்டிவ் கண்டிஷன்ஸை பார்த்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குள்ளே இவங்களை திணிச்சிடுறாங்க. ஆதி திராவிடர் அப்படின்னு ஒரு முத்திரையோடு இவங்க போயிடுறாங்க. இவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுவுமே, அந்த மூமெண்ட் எதுவுமே இல்லை. இவங்களுக்கான கன்சாலிடேட்டரி ஒர்க்கும் பெருசாக நடக்கலை. ரொம்ப முக்கியமான தலைவர்கள் அப்படின்றத பார்த்து இமானுவேல் சேகரன், அவருக்கும் முத்துராமலிங்க தேவருக்குமான கான்ஃப்ளிக்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுதான் மேஜர் கான்ஃப்ளிக்ட், 2 கம்யூனிட்டிக்கு இடையிலான ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கான அடையாளம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன் ஒரு லீடர், அவர் வந்து இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஏடிஎம்கே. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார், எல்லாமே இருக்கார். ஆனால் அங்கேயும் வந்து எஸ்ஜி சோமசுந்தரம்னு சொல்லிட்டு முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து அவரை டாமினேட் பண்ண அவர் வெளியே போயிடுறாரு. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா காந்தி அழகிரியோ இருக்காங்க இல்லையா, அழகிரியோட சம்சாரம், அழகிரியோட மனைவி, அவங்களோட அப்பா ராமன், ஓபி ராமன், அவர் வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் பெரிய அளவுக்கான ஆர்கனைசேஷன் கிடையாது. தங்கவேலுன்னு ஒருத்தர் அமைச்சராக போகிறாங்க, அப்புறம் தமிழரசின்னு ஒரு அம்மா இருக்காங்க. இப்படி தான் அவங்களது. இந்த சசிகலா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து மேலோங்கி வரும்போது கொடியங்குளம்னு ஒரு இடத்துல வந்து கிராமத்தில் இவங்களை வந்து முழுசாக அடிக்கிறாங்க, கொளுத்துறாங்க. அவங்களுடைய பொருட்கள்லாம் களவாடப்படுது. இப்போ கிணத்துலலாம் வந்து ஆயில் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்குது 91. அதாவது அசிஃப் இந்த சசிகலாவுடைய ஆதிக்கம் வந்து
பெரிய அளவுக்கு வந்த பிறகு வந்து அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் தேவேந்திர குல வேளாளர் அதிகமாகுது. அதுக்கு எதிராக இந்த ஜனங்க பொங்கி எழுறாங்க. தே ஹவ் பிகம் நேச்சுரல் ஓட்டர்ஸ் ஃபார் டிஎம்கே. They have become natural voters for DMK and free voters to DMK. Okay. So DMK never took care of them. அப்படியே விட்டுறாங்க, கண்டுக்கிறதே கிடையாது. These people is for self-respect for 600 years. அப்போது எங்களுக்கான ஒரு ப்ரைடு வேணும் அப்படின்றது இவங்களோட இதில். அதேமாதிரி நாங்கள் எஸ்சி இல்லைன்றாங்க அவங்க. we are not scheduled caste people. இவங்களோட சர்டிஃபிகேட்டில் தேவேந்திர குல வேளாளர்னு போட மாட்டாங்க, ஆதி திராவிடர் அப்படின்னு போடுவாங்க. தட் இஸ் ஈக்குவலன் டு பறையாஸ். பறையர் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலான விஷயங்களோட இவங்கள போடுவாங்க. ஆனால் இவங்களோட ஃபைட் வந்து இந்த முக்குளத்தூர் கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டான ஃபைட்டு, லேண்ட் ஹோல்டிங்ஸ்லேருந்து அந்த காலத்துலேருந்து அந்த ஃபைட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவங்கள வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டோரியேஷனில் போகும்போது இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இதை வந்து கொஞ்ச நாள் ராமதாஸ் சம்மரைஸ் பண்ணார். ஆமாம், இது அவர் மோடி பேசிட்டு போன அடுத்த சில மணி நேரங்களிலே இது முதலில் தமிழகத்தில் நான் தான் பேசினேன். தல்லாகுளம் மதுரை தல்லாகுளம் மாநாட்டில் நான் வந்து தான் வடக்கில் வந்து உள் தமிழகத்தில் வந்து தேவேந்திரகுலமும் இங்க வந்து வன்னியர்களும் ஒன்றிணைந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணணும்னு அவர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 80s 89 90ஸ்லாம் பசுபதி பாண்டியன் ஒருத்தர் தலைவர், அவர் வந்து பாமகவோட பொருளாளராகவே போட்டிருந்தார். அவர் வந்து அந்த ஊர்வலம்லாம் நடத்தும்போது அவர் அங்கே உட்காந்து ஸ்டேஜ் மவுண்ட் ரோடில் ஸ்ரீலேகா இன்டர்நேஷ்னல் முன்னாடி உட்காந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து இவர் ராமதாஸ்லாம் ஊர்வலத்தை பார்க்குற அந்த சீன்லாம் நான் பார்த்துருக்கேன். ராமதாஸ்க்கு மட்டும் அந்த ஃப்ளைட் இருந்தது, வேறு யாருக்குமே கிடையாது. இதில் வந்து ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறதுன்னு இந்த மக்கள் திரள் வந்து ஒரு பெரிய மக்கள் திரள். டு த டியூன் ஆஃப் 6 to 8% ஓட்ஸ் இன் தமிழ்நாடு. எவ்வளோ பர்சன்ட் இருக்கும்? 6% ஓட்டு இருக்கும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் கான்ஸ்டிடுவன்சிஸ். 6 to 8%. இன்னொரு மெசேஜ் சொல்கிறாங்க இல்லைங்க, அதாவது இன்னைக்கு எடப்பாடி அரசு நீடிக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டி தான் காரணம். அவங்க 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க, அதில் தான் இந்த கவர்மெண்ட் நீடிக்குது. அதில் 5 சட்டமன்ற தொகுதி தேவேந்திர குல வேளாளர் தொகுதி. 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிச்ச 9 சட்டமன்ற தொகுதிகளில் மிச்சதெல்லாம் திமுக தானே ஜெயிச்சது. அதில் 5 தொகுதி வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, எடப்பாடி, பிஜேபி இந்த டீமோட அலையன்ஸ் பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த பேக்ட் வந்து அப்பவுமே இன்டாக்டாக இருந்ததுனால 5 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. இப்போ 5 தொகுதியில் எடப்பாடி ஜெயிக்கலன்னா எடப்பாடி இஸ் நாட் த சிஎம். அப்படி இருந்தும் ஏன் they were neglected? அதுதான் என்னோட கேள்வி. நெக்லெக்டட் அப்படின்ற சென்ஸ் வந்து எப்படின்னா, they were trying their level best. அமித்ஷாவை கூட்டின்னு வந்து கூட்டம் போட்டிருக்காங்க, மோடியை கூட்டம். அதுதான் இவ்வளோ இங்கே இருந்தும் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 to 8% அப்படின்றது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு நம்பர். அப்படி இருந்த பிறகும் இது ஏன் இவ்வளவு நாள் வேக்கண்டாவோட படிச்சு எப்படி இது பிஜேபிக்கு கரெக்டாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பிஜேபி? இதை அழுத புள்ள தாங்க பால் குடிக்கும். இது வந்து பெரிய புள்ள தான், ஆனால் இதுக்கு அழ தெரியல. இந்த கம்யூனிட்டிக்கு டோட்டலாக அழ தெரியல. இந்த கம்யூனிட்டி வந்து நல்லா சண்டை போடுவாங்க, வீரம் மிக்கவர்கள் தான். ஆனால் இவங்களால வந்து ஒட்டுமொத்தமாக ஆர்கனைஸ் ஆகி நிற்க முடியல. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்களால யுனைட்டடாக காட்ட முடியல. இன்றைக்கி இந்த நரேந்திர மோடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இளைஞர்கள் வந்து கரூரில், நாமக்கல்லில், அங்கே இங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அது பண்ணிட்டு போகிறாங்களே தவிர இன்றைக்கும் ஒரு யூனிஃபார்ம்டு சப்போர்ட்டை வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இதில் என்னென்னா, திமுகவில் கூட ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்களுக்கு கிடையாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்குளத்தூர், ஐப்பெரியசாமி முக்குளத்தூர், தமிழச்சி தங்கபாண்டியன் முக்குளத்தூர், தங்கம் தென்னரசு முக்குளத்தூர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொன்முடி வன்னியர், துரைமுருகன் வன்னியர், பொன்முடி உடையார், துரைமுருகன் வன்னியர், ரைட். எல்லா ஜாதிக்குமான ரெப்ரசன்டேஷனும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கும். அதில் வந்து முக்குளத்தோருக்கான ரெப்ரசன்டேஷன் பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அழகிரியுடைய மனைவி வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவோ என்னமோ ஸ்டாலின் வந்து இந்த கம்யூனிட்டி கண்டுக்கவே இல்லை, டோட்டலாக கண்டுக்கல.
இந்த கம்யூனிட்டிக்கான ரெப்ரஸன்டேஷன் ஏகேஎஸ் விஜயன்ற ஒரு கம்யூனிஸ்ட் லீடரோட பையன் வந்து மேலே வராரு. அவருக்கும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டு பிடிக்கிட்டாங்க. வேற ஒன்றுமே அந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கவே இல்லை, டோட்டலாகவே கொடுக்கல. அந்த கம்யூனிட்டியை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த கேப்பை கரெக்டாக ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்குது. அவங்க உள்ளே வராங்க, உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மாநாடுகள் கூட்டுறாங்க, அமித்ஷாவையே வர வைக்கிறாங்க, மோடி வர வைக்கிறாங்க. திஸ் வாஸ் கெப்ட் இன் பெண்டிங். இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் சசிகலா அவுட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே போச்சுன்னா பிஜேபி போகுது. அப்போ தென் மாவட்டத்தில் யார் அந்த கம்யூனிட்டிக்கு கவுண்டர் கொடுக்கறது யார் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் போகும்போது தேவேந்திர குல வேளாளர் உடனே எடப்பாடி கிட்ட சொல்கிறாங்க. எடப்பாடி வந்து அன்சுராஜ் கமிட்டின்னு கமிட்டி போட்டு ரொம்ப வருஷமாக வச்சுருந்தது. அப்படியே எடப்பாடி எஸ் அப்படின்றாரு. கொங்கு வேளாளர் கம்யூனிட்டிக்கும் இவங்களுக்கும் இஷ்யூவே கிடையாது. அங்கே ஈஸ்வரன் ஒருத்தர் மட்டும்தான் எதிர்க்கிறார் இந்த வேளாளர்னு ஒரு டைட்டில் கொடுக்கறத பற்றி. பாக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைமாறு மற்ற கம்யூனிட்டிஸ் எதிர்க்காங்க. குறிப்பாக முக்குளத்தோர் தான். அவங்களுக்கும் இவங்களுக்குமான கிளாஸில் வந்து இப்போது போட்டியில் இவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டா அவங்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தில் கொடுக்காம இருக்காங்க. இதில் வராங்க. இன்றைக்கி 80 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் டெசிசிவ். இவங்க 80 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் டெசிசிவ். நரேந்திர மோடி பண்ண நல்ல வேலை என்னன்னா எல்லாரையும் ஒன்று பண்ணிட்டார், ஒற்றுமைப்படுத்திட்டார், முடிஞ்சு போச்சு. தூக்கி பரிவட்டம் கட்டின மாதிரி ஒரு பெரிய கோவில் திருவிழாவில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வாப்பா ராசா நீதான் மகராசான்னு பரிவட்டம் கட்டினா அவனோட மனம் என்ன நிலைமையில இருப்ப? கண்டிப்பா புத்துணர்வு, ஜெனரேஷனுக்கே புத்துணர்வு. மதிக்காதவங்க, ஒதுக்கி தள்ளினவங்க, கீழ் தள்ளினவங்க அவங்கள வந்து பரிவட்டம் கட்டி விட்டேன். இப்போ 80 கான்ஸ்டிடுவன்சியில் நாங்கள் வந்து எடப்பாடி எதிர்ப்பலையில் ஜெயிப்போன்ற திமுகவுக்கு அந்த வின்னிங் எட்ஜை இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த கம்யூனிட்டியோட ஓட்டுக்கள் தான். இந்த கம்யூனிட்டி இன்றைக்கி என்மாஸாக சேர்ந்துருச்சு. இதில் என்ன ட்ராபேக்னா இதில் பாதி பேர் முஸ்லீமாக மாறுறாங்க. மீனாட்சிபுரத்தில் முஸ்லீமாக மாறினவங்களாம் இந்த கம்யூனிட்டி. திருமாவளவன் போய் ஆராய்ச்சி இதெல்லாம் எழுதிட்டு வந்தாங்க. திருமாவளவன் போய் எழுதினார் இல்லையா மீனாட்சிபுரம், அவங்களும் இவங்க தான். மேலப்பாளையத்தில் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதும் இவங்க தான். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களில் கிறிஸ்டியன்ஸில் ஒரு 75% இந்த கம்யூனிட்டி தான். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நாயர்களோட ஆதிக்கம் அதிகமானதுனால வந்து கிறிஸ்டியன் கம்யூனிட்டியோட கன்வர்ஷன் அதிகமாகிடுச்சு. நீங்கள் கேரளா 30:30:30, கிறிஸ்டியன் 30, ஹிந்து 30, முஸ்லீம் 30. அந்த மாதிரி முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் இந்த சாதி ஆதிக்கத்தில் இந்த மக்களை ஒடுக்கும்போது, சுயமரியாதை இல்லாமல் போகும்போது இந்த மதத்தையே தூக்கி போட்டு அவன் வெளியில் போகிறான். அவனுக்கு எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்குது, நான் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு. ஆவடியில் ஒரு நாசர்னு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் திமுகவில். அவரும் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர், ஆனால் அவர் முஸ்லீம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. இப்போ என்ன ஆச்சுன்னா ஹிந்துஸ் முழுக்க மைக்ரேட் ஆகிட்டான். பிஜேபிக்கு நான் ஓட்டு போடுவேன்ட்டான் மோடி. அப்படி ஒரு பொலிட்டிக்கல், ஏன்னா இந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் இதுக்கு முன்போ இல்ல பரம்பரையாகவோ ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த அறிவிப்புனாலேயே அவங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு மாறிடுவாங்களா? ஒற்றை சிங்கிள், இந்த ஒரு சிங்கிள் அறிவிப்புனால? ஆமா, கண்டிப்பா மாறுறாங்க. எப்படின்னா அவங்க அதான் சொல்றேன், இலவசமாக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கொடியங்குளம் சம்பவத்துக்கு அப்புறம் திமுக மதிக்கல. இங்கே திமுகவில் இருக்கவங்களுக்கு இந்த சோஷியல் இன்ஜினியரிங்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல. சுற்றி முக்குளத்தோர் தான் இருக்காங்க. டிகேஎஸ் இளங்கோன்னு தொடங்கி எல்லாருமே முக்குளத்தோர் தான். இந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்குள்ளே போனீங்கன்னா பியூன் வரைக்கும் ஐயங்காராக தான் இருக்கும். அது மாதிரி திமுக பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக முக்குளத்தோராக தாங்கிறாங்க. அது மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு இது வந்து பிஜேபியோட என்ட்ரி பாயிண்டா இருக்குமா? தமிழகத்தை பரவி தன்னுடைய கையகப்படுத்துறதுக்கு இது வந்து என்ட்ரி பாயிண்டா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை வந்து சவுத்தில் அந்த தானுலிங்க நாடார்னு அவங்க தான் கொஞ்சம் ஆதரிச்சிருந்தாங்க. ஐயா வழி அது அவங்க இந்த நாடார் கம்யூனிட்டியில் ஒரு செட்டு தான் ஆரம்பிச்சது. தேவேந்திர குல வேளாளரை கையில் எடுத்த உடனே அவங்க காலை ஊனிட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், வன்னியருக்கு ராமதாஸ், கொங்கு வேளாளருக்கு எடப்பாடி, ரைட், தேவேந்திர குல வேளாளருக்கு பிஜேபி. இது வரைக்கும் பிஜேபியால் இந்த பிராமண தலைவர்கள் இருக்காங்க பாரு, இவங்க எடா கூடமாக பேசி பேசி எஸ் வி சேகர், எச் ராஜா, இல கணேச,
ஜனா கிருஷ்ணமூர்த்தி, எல்லாம் எடாகுடமாகவே பேசுவாங்க. இப்போது தலைவராக இருக்க முருகன், தமிழ் இந்த கவர்னராக போயிருக்காங்களே தமிழிசை, இவங்க எல்லாமே ஏடாகுடமாக தான் பேசுவாங்க, ரிலேட்டிவாக பேசல. உண்மையிலேயே ரிலேட்டிவாக இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசின ஒரே ஒரு ஆள் நரேந்திர மோடி தான். இந்த பிரைம் மினிஸ்டரோட அந்த 9 நிமிஷம் பேச்சு தான் இந்த மண்ணுக்கான விஷயம். நீங்கள் தேவேந்திரனா நான் நரேந்திரன் அப்படின்னு. இந்த கம்யூனிட்டி தான் நெல்லை கண்டுபிடிச்சது. இந்த கம்யூனிட்டி வந்து ஒரு விவசாய கம்யூனிட்டி. இது வந்து 600 வருஷமாக போராடுது. இதெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்லேருந்து கேட்கும்போது எங்கேயோ நான் கீழே கிடக்கிறேன். எனக்கு எப்படிங்க இருக்கும்? என் வாழ்க்கையிலேயே நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மறக்க மாட்டேன். அந்த விஷயம் என்பது பிஜேபியை தமிழ்நாட்டில் காலை ஊனிருச்சு. திமுகவுக்கு இந்த வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்விக்கான ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் அவங்க ஜெயிப்பாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. ஜெயிப்பாங்கன்னு கூட வச்சுக்கிட்டா கூட ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயங்கள்ல தானே டிசைட் ஆகும். எவ்ரி கான்ஸ்டுவன்சி வில் பி டிசைடட் பை ஈச் கிரவுண்ட் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஆலந்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இந்த பரவி கிடக்கிற இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்ற இந்த 7 கம்யூனிட்டி சேர்த்து வரக்கூடிய இந்த பேர் இருக்கு இல்லைங்களா? இந்த பேர் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியுடைய ஓட்டுகள் வந்து போடு. அதில் தான் நான் சொல்கிறேன், கிறிஸ்டியன்ஸ் ஆர் திங்கிங் ட்வைஸ். 50% வந்து தே ஆர் ஃபார் பிஜேபி. ஏன் நம்ம பிஜேபிக்கு போடணுன்றதான கிறிஸ்டியன்ஸோட மைனாரிட்டின்னு அவங்களே ரீதிங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமியர்களே ரீதிங்கிங் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஹாவ் த ரூட்ஸ் டு தேவேந்திர குல வேளாளர். அதனால தானே அந்த சாதி இந்து மத பிரிவில் இருக்கக்கூடிய அந்த சாதி பைத்தியங்கள்னால தானே அவன் மாறுறான். எப்படி பாருங்க, ஒரு இந்துத்துவான்றது ஒரு விஷம், அதுவே இன்னொரு விஷத்தை கொடுக்குது. அந்த விஷம் இந்த விஷத்தை முறியடிக்குது. எப்படி பாருங்க, இந்து மெக்கானிசம் எப்படி வந்து மைக்ரேட் பண்ணி ஆர்எஸ்எஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இவங்களோட அடுத்த கோரிக்கை வந்து தன்னுடைய பட்டியலின வெளியேற்றம். அது வந்து சாத்தியப்படுத்துவாங்களா? இப்போ பேரை மாற்றி உங்களுக்கு விட்டுறாங்க. அதே பட்டியலின வெளியேற்றம், அதை அந்த கோரிக்கையை வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை பிஜேபியோ இதை நடைமுறைப்படுத்துமா? அதுக்கு தமிழக அரசு அனுமதிக்குமா? சார், இது வந்து ஒரு வேளாளர்ன்ற ஒரு டைட்டில் கொடுத்து டிகேவின்னு கொண்டு வந்துடுறாங்க சார். ரைட்டா? பட்டியலின வெளியேற்றுறது ரொம்ப சாதாரண விஷயம். பட்டியல் இனத்தில் 18% ரிசர்வேஷன் இருக்கு. ரைட்டா? எஸ்சி ரிசர்வேஷன் இருக்கு. அது வேணாம் எனக்குன்றாங்க. வெளியே வந்துட்டு பிசியில் ஒரு 30% இருக்கு, 30% இருக்கு. அதில் ஒரு 110 ஜாதி இருக்கு, 151 ஜாதி இருக்கும். அதுக்குள்ள ஒன்றா நான் வந்துக்கிறேன்றான். இன்னொரு நுட்பமே என்னன்னா, அந்த 152 சாதி தான் அதிகமா இருந்தாலும் அங்க உள்ள நம்பர்ஸ் கம்மியா இருக்கலாம். அந்த சாதியோடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்குள்ளதான் நான் ரிசர்வேஷன் வாங்கிக்கிறேன்றான். எப்படி வந்து வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் தேவேந்திர குல வேளாளருக்கு தனி ஒதுக்கீடுன்னு எம்பிசிக்குள்ளேயே வருவாங்க. அது 69%க்குள்ளே வருவாங்க அந்த ஃபைட்டுக்குள்ளே. இது எல்லாமே வந்து ஒரு சுயமரியாதைக்கான ஃபைட்டு. இங்கே வந்து சாதி முக்கியம் இல்லை. யார் எஸ்சில நிறைய சலுகை. அஃப்கோர்ஸ் இந்த சமூகம் வந்து ஒரு அதை எல்லாரும் விரும்புகிறாங்களா இல்லை கிருஷ்ணசாமி மட்டும் விரும்புகிறாரு? அதுதான் பிரச்சனை. கிருஷ்ணசாமி ஒன்றுமே இல்லைங்க அதுக்குள்ள. ஹீஸ் ஸ்பென்ட் ஃபோர்ஸ். அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் தான் இந்த மொத்த விஷயத்தையும் முன்னெடுக்கிறாரு. இல்லை, அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு. கிருஷ்ணசாமி மட்டும் இல்லை, ஜான் இருக்கார், ஜான் பாண்டியனுக்கு பெரிய ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சின்ன அமைப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணாங்களே, என்ன ஜானை வச்சு பண்ணாங்களா இல்லை கிருஷ்ணசாமி வச்சு பண்ணாங்களா? அவங்க ஒர்க் பண்ணி ஒரு கருத்தை வந்து அந்த சமூகத்தில் ஜென்ரேட் பண்ண அப்புறம் கிருஷ்ணசாமி ஓடி வர்றாரு. நான் தான் ஆர்எஸ்எஸ், நான் தான் ரவுடி ஓடி வர்றாரு. ஜான் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாரு. இவ்வளோதான். ஆனால் அந்த கருத்தை ஜென்ரேட் பண்ண ஒர்க் பண்ணது அது ஆர்எஸ்எஸ். ஸோ நிறைய ஒர்க்கு உள்ள ஒர்க்கு. இவங்க எல்லாமே சொல்கிறாங்க பட்டியலின வெளியேற்றம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இதை இவங்க அடைஞ்சதே பெரிய விஷயம். தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு டைட்டில் இவங்க அடைஞ்சதே பெரிய விஷயம். அதுக்காகவே இவ்வளோ வருஷம் போராட வேண்டியதாக இருக்கே ஒரு டைட்டிலுக்காக. அப்போ இதை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்தது இம்மீடியட்டாக நான் பட்டியலில் இல்லை. இட் இஸ் ஒன்லி அன் அட்ஜஸ்ட்மெண்ட். ரைட்? இட் இஸ் ஒன்லி அன் அட்ஜஸ்ட்மெண்ட். நான் இல்லை, வெளில வரேன், நான் எம்பிசியில் வரேன், பிசியில் வரேன், எனக்கு கொடுத்துட்டு போங்க. அது வேற. அது ரொம்ப ஈஸியாக தான் அது நடக்கும். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, எஸ்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய
தேவேந்திர குல வேளாளர்களை ஒரு செக்ஷன் அதை விரும்பல. ஐ திங்க் அது ஒரு மைனாரிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப அது ஒரு இட் இஸ் நாட் அ மெஜாரிட்டி, இட் இஸ் அ மைனாரிட்டி. சப்போஸ் அது வந்து ஒரு லீகல் டேங்கிள்குள்ளே போகும்போது, மைனாரிட்டியை ஒரு ஆளாக இருந்தால் கூட போதும் கேஸ் போகிறது, அதுக்குள்ளே போகும்போது சில பிரச்சனைகளை வரும். அது மாதிரி ஒரு லீகல் டேங்கிள்குள்ளே போயிட்டு இன்னும் 1 or 2 இயர்ஸில் அவங்க வந்து எஸ்சி பட்டியலேருந்து அவங்க கண்டிப்பாக வெளியே இருந்துடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன். பட் இது வந்து மீண்டும் மீண்டும் இது என்ட்ரி பாயிண்ட் ஃபார் பிஜேபி. தமிழகத்தில் கால் ஊனவே முடியாது அப்படின்னு சொன்னதை இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிச்சு வச்சிட்டாங்க. இட் இஸ் an entry point. It is not only an entry point, it is a turning point. ஓகே ஓகே. It is a turning point in the history of BJP in தமிழ்நாடு. தமிழகத்தில் தாமரை மலரவே மலராது அப்படின்னாங்க. இவங்க வச்சிருந்த வீக்னஸில் அந்த சந்து குடையில் பூந்து வேறு விட்டு நின்று ஒரு பெரிய வெற்றியை வந்து பிஜேபி வந்து அடைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்வேன். தே ஹாவ் அ ஹோல்டிங். அது இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் இந்த கம்யூனிட்டியோட லிஃப்ட்டை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒடுங்கி கிடக்கக்கூடிய கம்யூனிட்டி, உதாரணத்துக்கு டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது எம்பிசிலேயே. அது கணக்கெடுக்க மத்திய அரசு உத்தரவிட்டப்போ தான் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு தண்ணீட ஒதுக்கீடு வேணும், அது மாதிரி நீங்கள் கணக்கெடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டி பேர் வந்து ஜிப்சி. அவங்க வந்து கழக்கூத்தாடிங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிகள் இருக்காங்க. இப்போ இந்த கம்யூனிட்டிகள் எல்லாமே பிஜேபி பின்னாடி அனுபவிப்பதற்கான வாய்ப்பை வந்து இந்த கம்யூனிட்டி பெற்ற ஒரு சாதனை மூலமாக, வசதி மூலமாக பிஜேபிக்கு ஆதரவாக அவங்க திரள்றதுக்கான ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் டோட்டல் ஃபெயிலியரான கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க கூட இத்தனை வருஷமாக, இத்தனைக்கும் அவங்க இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தில் இந்த கம்யூனிட்டி தான் அதிகம். இப்போ திமுக தலைவர் ஏகேஎஸ் விஜயன் சொல்கிறவர் கம்யூனிஸ்ட், அவங்க அப்பா கம்யூனிஸ்ட்டு. அவங்க கூட இந்த கம்யூனிட்டியோடைய இந்த ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கை அவங்களோட டிமாண்டை அவங்க பார்க்கல, அதை பற்றி கவலையே படல. அப்போ பிஜேபி கேப்பில் உள்ள போகிறான், கேப்பில் ஒர்க் பண்ணுறான், அவன் இந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டு வரான். இப்போ கம்யூனிஸ்ட் விட்டாங்க, திமுக விட்டாங்க, அதிமுக விட்டாங்க, அதிமுக தப்பிச்சுக்கிட்டாங்க, எடப்பாடி வந்து ஓகே பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால ஓகே ஃபைன். பட் ஆனால் அதை வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி இப்போ 2 பேர் இருந்தால் கூட அவர் பிரைம் மினிஸ்டர் தானே சொல்கிறாரு, நான் தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி தானே அந்த 10 நிமிட உரை இது ஸ்பீச். இஃப் யூ ஆர் தேவேந்திரா, ஐ எம் நரேந்திரா, அவ்வளோதான் முடிஞ்சுது. யாருங்க யோசிச்சு விட பாருங்க, இவங்க மதிக்காதவங்க. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் 6 பேர் 10 பேர் சுற்றி நின்னாங்கன்னா அவன் முக்குளத்தோர் தான் இல்லாமா. அழகிரி ஒய்ஃப் வந்து காந்தி அழகிரி வந்து இந்த கம்யூனிட்டினா அந்த கம்யூனிட்டியை கண்டுக்காமலே விட்றதா? இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நெக்லெக்ஷன் டு த கோர். தூக்கி போட்டு இப்போது நம்ம மாதா கோயில் மூலையில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூலையில் ஒரு அழுக்கு துணியோடு ஒரு அம்மா உட்காந்துருக்கும், அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பிச்சை போடுறவங்க கூட அந்த அம்மாவுக்கு பிச்சை போட மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட போயிட்டு நீ ஒரு பொட்டலம் பிரியாணி கொடுத்து அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ மகிழும். கண்டிப்பாக அந்த உணர்ச்சி தான் இவங்களுக்கு வந்து சுயமரியாதை. மனுஷனுக்கு வந்து காசு பணம் எது ஒன்றா இருக்குல்லங்க, ரெக்கக்னிஷன் தாங்க வேணும். அதுக்காக தானே மதம் மாறுறாங்க. நீ என்ன கோயிலுக்குள்ளே விட மாட்ற, நான் ஜீசஸ் கும்பிட்றேன் போகிறேன், என் தெருவில் உங்கள் சாமி வராது, மாதா சப்பரம் என் தெருவில் வரும், அதானே எனக்கு பெருமை. அல்லாஹு அக்பர் இல்லான்னு பக்கத்தில் இருக்கிறவன் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் என் கூட ஒன்றா தானே உட்காடுறான். அவன் தலையில் பிறந்தவன் தனியாக உட்காரலையா? அப்போது கன்வர்ஷன்ஸு, இந்த ஜாதிக்கு மாறுறது, மதம் மாற்றம் என்பது முழுக்க முழுக்க சுயமரியாதை சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரு சுயமரியாதை சம்மந்தப்பட்ட தேவேந்திரா நரேந்திரா அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்கிறான்னா, அப்போ இவங்க எங்கே போனாங்க? சமூக நீதி காவலர்கள் திமுக எங்கே போச்சு? புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்டுகள் எங்கே போனாங்க? அந்த மக்கள் திரள் வந்து 600 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கதா சொல்லக்கூடிய ஒரு சின்ன அடையாளத்தை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அவங்களுக்கான கோரிக்கைகளை உருவாக்குறதுல இந்த போராளிகள்லாம் எங்கே போனாங்க? ஆர்எஸ்எஸ் தப்பு, பிஜேபி தப்பு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அதுதானே இன்னைக்கு கன்வெர்ட் ஆன தேவேந்திர குல வேளாளரையும் யோசிக்கிறான். ஆர்எஸ்எஸ் தப்பு, பிஜேபி தப்பு. ஆனால் அவன் தானே நான் மூலையில் பிச்சைக்காரன் மாதிரி உட்காரும்போது எனக்கு பிரியாணி கொடுக்குறான். அப்போது எங்கே கொண்டு போய் எங்கே அடிக்கிறான்? எப்படி வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி காலியாவது பிஜேபி மேலே வருது?
எப்படி வந்து ஒவ்வொரு திரிபுரால எப்படி ஆட்சியா மேல வரா வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஒர்க் பிளான் என்ன, எதிரியோட ஒர்க் பிளான் என்ன, அப்புறம் புரிஞ்சுக்கலன்னா நீ எதுக்கு, நீ வேஸ்ட் தானே.